9:40 ஒரு 10 o'clock கிட்ட இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக மார்னிங் நிறைய பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது எதுவுமே நடக்கலை. சும்மா தான் உட்காந்துருந்தோம். 12 மணிலேருந்து மேலே வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி வந்திருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:40 கிட்ட ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதி இருக்கும்போது ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மனுஷன் அவர். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிலேருந்து எனக்கு கூட ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணார். இது வரைக்கும் என் வாழ்நாளில் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா என் கூட ஒரு 3 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. இவர் தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து ட்ராவல் பண்ணதுலேருந்து இவர் தான் நம்ம கூட ஒரு 3 மணி நேரம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி எல்லாம் பேசினார். அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவஸ்தானம் கோயில் உள்ளே ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டேரெக்டாக உள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. அவர் வேணான்ட்டார். என் பேர்லாம் எதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேணாம், இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்சு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார். நல்லா பேசியிருந்தார் மனுஷன். வந்து சென்னைக்கு வரேன்னு இருக்கார். நம்ம வந்து அவர் சென்னைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். அதனால் அவர் 12 o'clock வந்து எனக்கு டைம் சொல்லியிருக்காரு. எப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெய்ட் பஸ் இருக்குது சொன்னார். நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி சுற்றுற மாதிரி சொல்லிட்டு மலை மேலே திருப்பதி தான் மேல் திருப்பதியில் 5 ஸ்பாட்ஸ் ஏதோ சொன்னார். அந்த ஸ்பாட் வந்து நம்ம ஜீப்பில் போனால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்கிடுவாங்க. அப்படி இருந்தாலும் அது அந்த 100 வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் பஸ் கொடுத்துருக்காங்க போல். பட் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு பஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ நம்ம கூட்டமாக இருக்கும். நம்மளால் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். ஆனால் இடிச்சிட்டு குடிச்சிட்டு ரஷ்ஷாக போகும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று இங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்டது இருக்குது பஸ்ஸு. இப்போது ஒரு பஸ்ஸு 2 பஸ்ஸுனால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பஸ் வந்து அவங்க சொன்னாங்க 5:30 ஸ்டார்டிங் நினைக்கிறேன் பஸ் வந்து. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகணுமோ நம்ம அங்கே போய்ட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பஸ் இருக்குது சொல்லிட்டு மாறி மாறி போய்க்கலாம். ஆனால் கரெக்டாக நீங்கள் 12:30 வந்து இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற வச்சு தான் நான் வந்து அடுத்த வீடியோலாம் என்னால் தேடி போட முடியும். ஸோ நீங்கள் இருக்கிறனால தான் நான் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நான் முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதுவும் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசி பழகி அவர் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அவர்கிட்ட பேசும்போது ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிடச்சிது. அதனால் வந்து நல்ல பர்சன் சொல்லுவேன். நான் வந்து ஆந்திராவில் இப்படி ஒரு பர்சன் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபேமிலியோடு வரும்போது வந்திருக்கேன். அப்படின்னா நம்ம எங்கேயும் வெயிட் பண்ணது கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்துட்டு டேரெக்டாக போகிற மாதிரி தான். ஸோ தனியாக வந்து இப்போ வந்து சோலோவாக பட்ஜெட் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் டோட்டலாக எவ்வளோ இருந்தால் நம்ம திருப்பதி ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் வராதிங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா வீக்கெண்டில் வந்தால் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துடுங்க. பட் ஆனால் வீக்கெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குமா. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா டியூஸ்டேக்கு மேலே, ஐ மீன் வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் காலியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வீக் டேஸ் தான் உங்களுக்கு வந்து ரெகுலர் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வெரைட்டியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃப்ரீ லைனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 300 கொடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விஐபி வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees பே பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சாமி கிட்டே போய்ட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி அது மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இந்த 3 ப்ராசஸ் தான். 9:40 ஒரு 10 o'clock கிட்ட இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக மார்னிங் நிறைய பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அது எதுவுமே நடக்கலை. சும்மா தான் உட்காந்துருந்தோம். 12 மணிலேருந்து மேலே வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம், சுற்றிட்டு இருந்தேன். 11 மணி தான் அந்த அண்ணன் வரேன்னு இருக்காரு. அவர் தான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி எவ்வளோ நான் தான் வெயிட் பண்ணுறது, அன்னதானம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி வாங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் உள்ளே. ஆனால் எல்லாமே இங்கே ரேட் அதிகம். எப்படின்னா 2 பூரியே 50 ரூபா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இட்லி 50 ரூபா, 2 தோசை கல் தோசை 50 ரூபா. ஆனால் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்காது. 50 ரூபா கொடுத்து சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. ஸோ அதனால் இங்கே அன்னதானம் இது போகிறோம். அது எப்படி இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்கா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா அன்னதானமே ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பாட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்கிறேன்.
உள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு இது வந்து லைன் மாதிரி போயிட்டுருக்கு. காலையில் 8:30லேருந்து 10:30 வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வராங்க போல். 10:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock வரைக்கும் லஞ்ச் போடுறாங்க போல். அதுக்கப்புறம் 6 o'clockலேருந்து நைட் ஏதோ டின்னர் ஏதோ போடுறாங்க போல். டைம் வந்து சரியாக தெரியல. நான் அவங்க கிட்டே போய்ட்டு நான் உங்களுக்கு போர்டில் டைம் வந்ததுன்னா டைம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்படி தான் லைனில் தான் போனோம். போயிட்டு நல்லா இப்பயே கம்மன்னு வாசனை அது பூரி வாசனை. அது என்னன்னு தெரியல, இங்கே ஆந்திரா வந்ததுலேருந்து தான் போயிட்டுருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த ரைட் சைடில் தான் போனோம். நம்ம இப்போ இது உள்ளே போயிட்டோம்னா சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டு இது பண்ணலாம். இங்கே வந்து 10 டைம் கொடுத்துறாங்க பாருங்கள். என் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 AM to 10:30 AM. அடுத்தது லஞ்ச் வந்து 10:30 AM to 4 PM. அடுத்தது வந்து டின்னர் வந்து 5 PMலேருந்து 10:30 PM வரைக்கும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதான் டைம். நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு அழகாக உள்ளே ட்ரை பண்ணலாம். பெட்டர் தான் சொல்லுவேன். நான் லாஸ்ட் டைம் வரும்போது நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதனால் நான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறேன். அது சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்களோட விருப்பம் தான். அந்த சன்னதானம் இதுக்கு டேபிள் நீட்டாக இருக்கும். எல்லாம் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸ் சாப்பாடு இருக்கும். டைம் ஷெடியூல் படி அது பிரேக்ஃபாஸ்ட்டாக, அது டின்னராக, அது லஞ்சான்னு சொல்லிட்டு டைமில் தான் இருக்கும். நிறைய பேரை வந்து நம்பிட்டு நம்ம வந்து அங்கே உக்காந்துட்டு தான் இருந்தோம். கடைசி வரையும் உக்காந்துட்டே இருப்போம்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணோம், நேராக போனோம். எங்கள் நேரமானு தெரியல, டக்குன்னு காலியாக இருந்தது. உள்ளே போனோம், சாமியை பார்த்தோம், நேராக வெளில வந்தோம். இது திருப்பதி வரீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் என்னென்னா கையில் கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா கேஷ் இல்லைனா எவ்வளோ கஷ்டம்னு நான் அனுபவித்தேன். அதாவது லட்டு வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து காதிலே போடாதீங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு அமௌண்ட் கேஷ் வச்சுக்கோங்க கையில். இல்லையா இங்கே வந்து ரீச் ஆனால் கூட இங்கே நிறைய ஏடிஎம் பேங்க் இருக்குது, உடனே எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உள்ளே வந்து ஏடிஎம் கிடையாது. நீங்கள் எதனா கேஷ் வாங்குறீங்கன்னா, பல்காக வாங்க போகிறீங்க, கேஷ் வரும்னா வெளியில் ஏடிஎம் தான். அந்த மியூசியம் சொல்லிட்டு இருக்கா பக்கத்தில் தான் ஒரு மகாராஷ்டிரா பேங்க்னு நினைக்கிறேன், அதுதான் இருக்குது. திருப்பதி வர போகிறீங்க அப்படின்னீங்கன்னா வீக்கெண்டில் வந்துடாதீங்க. முதல் மைனஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட்டு, அப்படியே வந்தாலும் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி காதில் போட்டாங்க. அவன் நேராக வந்தீங்களா சாமியை பார்த்தீங்கன்னா கிளம்புனீங்களா இருங்க. அங்கே போய் சுற்றலாம் இங்கே போய் சுற்றலான்ட்டு வந்து இங்கே சுற்றாதாங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தண்டமாக காசு தான் செலவாகும். சாப்பாடு எல்லாமே ரேட் அதிகம். அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம், சொல்லியிருப்போம் உங்களுக்கு 8:30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் அது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி வரைக்கும் பட்னியாக கிடந்தோம் நாங்கள். ஏன்னா 10:30 மணிக்கு தான் ஒரு போர்டு பார்த்தோம். நாங்கள் 10:30 மணிக்கு மேலே தான் அங்கே வந்து அன்னதானம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வாங்க. இங்கே வந்துட்டு ப்ரிப்பேர்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு நாம போட்டுருவாங்க, அவ்வளோதாங்க.